இந்த ஆலயத்தில் முகப்பிலே ஒரு மிக பிரமாண்டமான ஒரு லைட் போட்டிருக்கிறாங்க. அதனுடைய டொனேஷன் வந்துட்டு இவர் தான் முழுசாக கொடுத்தாரு. அவர் இது போடுகிற பொழுதே சொன்னார், இரவு முழுவதும் இந்த லைட் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அதற்கான எலக்ட்ரிக் பில் எவ்வளவு ஆனாலும் நான் கொடுத்து விடுகிறேன். காரணம், என்னுடைய வாழ்க்கையில் இந்த தேவன் அற்புதத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்ன காரியம் இதுதான். ஒரு 27, 28 வயது மதிக்கத்தக்க அவருடைய ஒரே மகன், அந்த மனிதருடைய ஒரே மகன் லண்டனில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம், அதனால ஏதோ அறுவை சிகிச்சைக்காக சென்றிருக்கிறார்கள். பெற்றோர்கள் இந்த கிராமத்தில் புதுக்கோட்டை அருகில் இருக்கக்கூடிய மச்சுவாடி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மகன் மட்டுமே லண்டனில் பணியாற்றி கொண்டிருக்கிறான். அங்கு ஒரு வீடு எடுத்து கை நிறைய சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் அவன் ஒரு அறுவை சிகிச்சைக்காக அந்த மகன் சென்றிருக்கிறார். அறுவை சிகிச்சை நல்லபடியாக எல்லாமே நிறைவேறியது. அதற்கு பிறகு வீடு வந்து விட்டார்கள். அவனை கவனித்துக் கொள்வதற்காக அங்கு ஒரு ஆளை ஏற்பாடு செய்து அவனை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அறுவை சிகிச்சை முடித்து ஒரு 10-15 நாட்கள் கழிந்திருக்கும். அவன் திடீரென்று தும்மி இருக்கிறான். அந்த தும்மின பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த அறுவை சிகிச்சை செய்தவைகள் அனைத்தும் மருந்து போய்விட்டது. ரத்தம் வழிந்தோட ஆரம்பித்து விட்டது. உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். எவ்வளவோ முயற்சி செய்தும் அவன் உடலில் இருந்து வெளியேறுகிற இரத்த போக்கை மருத்துவர்களால் தடுத்து நிறுத்தவே முடியவில்லை. எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். கடைசி அவன் கோமா நிலைக்கு போய்விட்டான். பெற்றோர்கள் இங்கே பரிதபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஒரே மகன் 27, 28 வயது, என்னவென்று ஏதுவாகினது என்று எல்லாம் இவர்கள் பரிதபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்து கொண்டு அவனை அங்கு மருத்துவமனையிலே அனுமதித்து அவர்கள் மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏறக்குறைய 1 வருடமாக அந்த மகன் கோமா நிலையிலேயே இருந்திருக்கிறான். இனி அவ்வளவுதான் என்கின்ற ஒரு நிலையிலே ஒரு தனி விமானத்திலே அவனை அழைத்து அவர்களுடைய சொந்த ஊருக்கு இங்கே வந்து விட்டார்கள். இருந்தாலும் கூட பெற்றோர்களுக்கு ஒரு என்னதான் இருந்தாலும் பையன் இப்படி நிலையில் இருக்கும் பொழுது கவனிக்காமல் போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுனால சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அவனை அனுமதித்து அங்கேயும் அவனுக்கு மருத்துவம் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள். மருத்துவர்கள் எல்லாரும் சொல்லிவிட்டார்கள், ஏன்னா நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால், கோம நிலைக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 15 நாட்கள் 1 மாதங்கள் ஆகும் அப்படின்னா அப்புறம் மருத்துவர்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இன்னி கஷ்டம்தான், நீ இப்படியே தான் இருக்கணும், இல்லைன்னா போயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பெற்றோர்கள், அந்த தாயும் தந்தையும் பங்கு தந்தை இடத்துல வந்து சொல்லி அழுதிருக்கிறார்கள். இருப்பது ஒரே ஒரு மகன், எங்களுக்கென்று அவன் உழைக்க அவன் போனான். இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து போய் சுயநினைவின்றி ஒரு ஜடமாக படுத்துக் கொண்டிருப்பதை எங்களால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. அவ்வளவு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற மகன் ஒரு படுத்த படுக்கையாக கடந்த 1 ஆண்டாக அவன் விழிப்பானா விழிப்பானா பேசுவானா பேசுவானா என்கின்ற ஏக்கத்தோடு நாங்கள் இருக்கிறோம். கடவுளிடத்திலே எங்களிடத்தில் ஜெபிப்பதற்கு கூட எங்களிடத்திலே மனதில் திராணி இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லி இருக்கிறார்கள். பங்கு தந்தை அவர்களிடத்திலே கோயில் சாவியை கொடுத்து, நீங்க கோயிலை திறந்து உள்ள போங்க, வலதுபுறத்திலே ஒரு மிகப்பெரிய குழந்தை இயேசுவினுடைய கெபி இருக்கிறது ஆலயத்திற்குள்ளே. அது கண்ணாடிகளால் மூடப்பட்டிருக்கிறது. அதனுடைய கீயும் கொடுத்து அந்த கண்ணாடி கதவுகளையும் நீங்கள் திறந்து விடுங்கள். உங்களால என்ன சொல்லி ஜெபிக்கணுமோ சொல்லி ஜெபிங்க. நீங்க நம்பி வந்திருக்கிற இந்த தேவன் கைவிட மாட்டா, நீங்க சொல்லி நீங்க ஜெபிங்க என்று சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த தாயும் தந்தையும்
சாவியை வாங்கி கொண்டு ஆலயத்தை திறந்து ஆலயத்திற்குள் உள்ளே வந்து குழந்தை இயேசுனுடைய அந்த கெபியினுடைய கதவையும் திறந்து அந்த இடத்திலேயே உட்கார்ந்து அழ ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய மதியம் 12:30 மணி சுமாருக்கு அவர்கள் ஆலயத்திற்குள் சென்றவர்கள் மாலை 5:30 மணி வரை கத்தி கதறி அழுதிருக்கிறார்கள் என்பார்களே. அந்த இடத்திலே உருண்டு பெரண்டு ஆண்டவரிடத்தில் எதையெல்லாம் சொல்லி ஜெபிக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் சொல்லி தங்களுடைய மனபாரத்தை எல்லாம் சொல்லி அழுது ஜெபித்திருக்கிறார்கள். சோர்ந்து போன நிலையிலே அவர்கள் எழுந்து ஆலயத்தை பூட்டிவிட்டு கீழே வந்துட்டு ஃபாதரிட்ட கொடுத்துட்டு நாங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டோம், அவர் பார்த்து கொள்வார் அப்படி என்று சொல்லிவிட்டு அவர்கள் வீடு போயிருக்கிறார்கள். இரவு 11 மணி இருக்கும். தொலைபேசி அழைத்திருக்கிறது. அவர்கள் எடுத்து பேசி இருக்கிறார்கள். மருத்துவமனையிலிருந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்கள் மகன் சுய நினைவுக்கு வந்து விட்டார் என்று. Praise the Lord, praise the Lord, hallelujah. ஒரு ஆண்டுகள் வாழ்ந்தவர்களே, ஒரு முழு ஆண்டுகள் சுய நினைவு இன்றி படுத்த படுக்கையாக ஒரு ஜடமாக படுத்து கிடந்த மகனை லாசரை உயிர்ப்பித்த என்னுடைய தேவன் தொட்டு குணப்படுத்தினார் என்று சொன்னால் உன்னையும் என்னையும் ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பா ஆண்டவர்களே. Praise the Lord, hallelujah. இந்த நேரத்தில் நீ எதற்காக நீ அவரை தேடி வந்திருக்கிறாயோ அது உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேறியே தீரும். ஆண்டவர் சொல்லுகிறார், அது காலம் தாழ்த்தி வருவதாக உனக்கு தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும், அது நிறைவேறியே தீரும். ஏன்னா கடவுளுடைய ஆசிரை பெற 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 கடவுள் மீது நம்பிக்கை வைக்க 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 ஆழமான நம்பிக்கை வைக்கிற பொழுது உன்னுடைய வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து எதிர்கொண்டு செல்லக்கூடிய தைரியத்தை மன வலிமையை என்னுடைய ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். நீ சோர்ந்து போகாத, நீ சோர்ந்து போகாத, மனம் விட்டு போயிடக்கூடாது. அந்த தியானத்தை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது ஒரு 35-38 வயது மதிக்கத்தக்க ஒரு மகன் திருமணமானவர் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார். எங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார். அவ்வளவு பக்குவமாக அவர் பார்த்து கொண்டிருந்தார். ஒரு ஜபக்குழுவிலே அவர் இணைந்து அவர் செயலாற்றி கொண்டிருப்பதாக சொன்னார்கள். அவர் யார் என்று கேட்பதற்கு எனக்கு மனம் ஆசைப்பட்டது. இவ்வளவு ஒரு ஆர்வத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கிறாரே என்று அவரை அழைத்து அவரிடத்தில் நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் தன்னுடைய பெயரை எல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொன்னார், கடந்த 11 ஆண்டுகளாக இந்த ஊழியத்திலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு அதிர்ச்சியை சொன்னார். எனக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஃபாதர் அப்படின்னாரு. கிட்னி 2 ஃபெயிலியர் ஆன உடனே ஆஸ்பத்திரிக்கு போனேன். டயாலிசிஸ் பண்ணாங்க. அப்புறம் எங்களால் செலவு செய்ய முடியவில்லை. 1 மாதம் கெடு கொடுத்தார்கள். அதற்கு மேல் இருக்க முடியாது என்று சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். நான் அந்த இடத்திலிருந்து மருத்துவமனையிலிருந்து வந்து இன்றோடு 11 ஆண்டுகள் ஆகிறது. மருத்துவமனையிலிருந்து நான் வந்தவுடனே எனக்கு வேறு எதுவும் எனக்கு தோணவில்லை. அவருடைய சித்தம் என்ன? நான் அதுவரைக்கும் நான் கோயில் பக்கமெல்லாம் போனது கிடையாது, ஜெபம் சொன்னது கிடையாது. ஞாயிறு திருப்பலிக்கு நான் நண்பர்களோடு செல்வேன். வழக்கம் போல வெளியில் அமர்ந்து கொண்டு திருப்பலியை முடித்துவிட்டு நான் போய்விடுவேன். ஆலயத்திற்குள் சென்றது கிடையாது. திருவிழா மற்ற நாட்களிலே அலங்காரம் செய்வதற்காக உள்ளே வருவோம். மற்ற நாட்களில் எல்லாம் ஆலயத்திற்குள் எல்லாம் செல்வதெல்லாம் கிடையாது. ஞாயிறு திருப்பலிக்கு வருவோம், வெளியில் இருப்போம். திவ்ய நற்கருணை திருவிருந்தை கூட நான் பெறுவது கிடையாது. ஆனால் நான் போய் விடுவேன். ஆனால் அந்த நேரத்தில் நான் வெளியில் வந்தவுடனே, மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தவுடனே அவரிடத்தில் நான் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் மட்டும் எனக்கு இருந்து கொண்டிருந்தது. நேராக ஆலயத்திற்கு போனேன். திவ்ய நற்கருணை பேழைக்கு முன்னால் அமர்ந்து நான் கண்ணீரோடு ஜெபித்தேன். அதுதான் என்னுடைய முதல் ஜெபம். இன்று வரை எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் 11 ஆண்டுகளாக என்னை என் ஆண்டவர் என்னை தொட்டு குணப்படுத்தி ஆசீர்வாதத்தோடு வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி
அதற்கு பிறகு நான் எந்த ஒரு மருந்து மாத்திரைகளையும் கூட நான் உண்டது கிடையாது என்று சொன்னான் அந்த மகன். பாதவர்களே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய வாழ்க்கையில நீ நம்பி நீ வா, நீ நம்பிக்கையோடு நீ வா. வாழ்க்கையில எல்லா அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஆண்டவர் நிகழ்த்துவார் அன்பார்ந்தவர்களே. விசுவாசத்தோடு, விசுவாசமின்றி ஆண்டவர் சொன்னார், விசுவாசமின்றி யாரும் என்னிடத்துல வர வேண்டாம். விசுவாசமின்றி யாரும் என்னிடத்துல வர வேண்டாம். நீ விசுவாசத்தோடு வா. உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனையா, பொருளாதார பிரச்சனையா, தொழிலில் பிரச்சனையா, குழந்தை பாக்கியம் இல்லையா, திருமண தடைகளா, உடலில் வியாதிகளா, வலிகளா, ஆண்டவரிடத்தில் நீ வா. 18 ஆண்டுகளாக நிமிர்ந்து பார்க்க முடியாத கூனிப்பெண்ணை தொட்டு குணப்படுத்திய தேவன் 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கால் அவதிப்பட்ட பெண்ணை அவர் தொடவில்லை என்றாலும் கூட அவருடைய வஸ்திரம், அவருடைய ஆடை அவளை குணப்படுத்தியது என்று சொன்னார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் உன் அருகில் இருக்கிற பொழுது நீ எதற்கு பயப்பட வேண்டும்? எதற்கு நீ அஞ்ச வேண்டும்? ஏசாயா புத்தகம் 59ஆம் அதிகாரம் 1, 2 இறை வார்த்தைகளில் வாசிப்போம். மிக அழகான வார்த்தைகள் அவை. உன்னை மீட்க முடியாதபடி, உன்னை ஆசீர்வதிக்க முடியாதபடி என்னுடைய கரங்கள் குறுகி போய்விடவில்லை. உன்னுடைய ஜெபத்தை, உன்னுடைய வேண்டுதலை, உன்னுடைய பிரச்சனையை கேட்க முடியாதபடி ஆண்டவருடைய காதுகள் மந்தமாகிவிடவில்லை. உங்களுடைய தீய செயல்களே, உங்களுடைய தீமையான எண்ணங்களே, உங்களுடைய தீமையான வஞ்சகமான எண்ணங்களே, வக்கிரமமான எண்ணங்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கி இருக்கிறது. உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவருடைய முகத்தை உங்களிடத்திலிருந்து மறைத்துள்ளன. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தையில் மிக அழகாக சொல்லப்பட்டது. தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனென்றால் அவர்கள் கடவுளை காண்பார்கள். ஏசாயா புத்தகத்தில் வாசிச்சோம், உன்னுடைய பாவமே அவருடைய முகத்தை காணாதபடி மறைத்துள்ளது. மத்தேயு சொல்லுகிறார், தூய உள்ளத்தோடு நீ ஆண்டவரை தேடி வருகிற பொழுது அவரை நீ முகமுகமாக தரிசிக்கக்கூடிய பேறு பெற்ற, ஆசி பெற்ற மகளாக நீ இருப்பாய் என்பார்களே. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இதோ இந்த நேரத்தில் நாம் பல்வேறு தேவைகளோடு வந்திருப்போம். என் ஆண்டவர் எனக்கு எல்லா செயல்களையும் செய்வார் என்ற நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா? என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் செய்வார் என்று எத்தனை பேர் விசுவசிக்கிறோம்? இணை சட்ட நூல் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தையில வாசிப்போம். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அஞ்சாதே திகையாதே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 38:18 வாசிப்போம். ஆக நம்முடைய பாவத்தை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அஞ்ச வேண்டும். திருப்பாடல் 34:18. உடைந்த உள்ளத்தாரின் அருகில் ஆண்டவர் இருக்கிறார். நீ உடைந்து போய் துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு, கண்ணீரோடு, சோர்வோடு, கலக்கத்தோடு நீ இந்த நேரத்தில் வந்திருக்கிறாய் என்று சொன்னால் உன் அருகில் ஆண்டவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த அற்புதமான நாளிலே, இந்த மாதத்தின் இறுதி நாளில் நாம் இருக்கிறோம் ஆண்டவர்களே. பிறக்கிற புதிய மாதம் உன்னுடைய வாழ்வில் எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. உன்னுடைய எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் செவி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன் தொழிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டத்தை ஆண்டவர் சரி செய்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன் கற்பத்தின் கனியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya, ஹalleluya. உன்னுடைய திருமண தடைகளை ஆண்டவர் முறித்து போடுவார். ஹalleluya, ஹalleluya. உன் குடும்பத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா விதமான தீய சக்திகளையும் ஆண்டவர் தன்னுடைய இரத்த கோட்டைக்குள் வைத்து ஆண்டவர் உனக்கு விடுதலையை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. உன் பாரத்தை ஆண்டவர் குறைப்பார். உன்னுடைய மனக்குழப்பத்தை ஆண்டவர் போக்குவார். உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பயத்தை ஆண்டவர் எடுத்து போடுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன் உடலில் இருக்கக்கூடிய வலியை ஆண்டவர் எடுப்பார். உன் உடலில் இருக்கக்கூடிய நோயை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்த போகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தொடர்ந்து ஜெபிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் வாய் திறந்து
ஜெபிங்க ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க, நம்பிக்கையோடு ஜெபிங்க. உன் அருகில் ஆண்டவர் இருக்கிறார், உன் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் உன் அருகில் இருக்கிறார். உனக்காக காயப்பட்ட தேவன் உன் அருகில் இருக்கிறார். உனக்காக கண்ணீர் வடிக்கிற தேவன் உன் அருகில் இருக்கிறார். உன் விடுதலையை கொடுக்கிற தேவன் உன் அருகில் இருக்கிறார். உன்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் உன் அருகில் இருக்கிறார். உன் நோயிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய தேவன் உன் அருகில் இருக்கிறார். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.